மோசையா சொல்றது என்னன்னா, நீ வந்து 7 நாள் நீ ஆசிரியர் கூடாரத்தை விட்டு பிரியக்கூடாது. நீங்க சாகாதபடிக்கு நீ என்ன பண்ணு 7 நாள் பிரியவே கூடாது. இந்த இடத்துல தான் இருக்கணும். அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க ஆசிரியர் கூடாரத்தை தான் காவல் காக்கணும். அது மாத்திரம் இல்லாம என்ன சொல்றாரு அப்படின்னா, அப்படின்னு சொல்லி அன்று வந்து மோசையா மூலமா பேசுறாரு. அதே அப்படி சொல்றேன். இங்க இது மூலமா நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, முதல் காரியம் வந்து மோசையா வந்து என்ன பண்ற ஊழியக்காரர் பிரதிஷ்டை பண்றாரு. பிரதிஷ்டை பண்ணப்பட்ட உடனே அந்த விசித்திரமான கட்சிகள் என்னெல்லாம் உண்டோ அதெல்லாத்தையும் போட்டு என்ன பண்ணியாச்சு. இப்பதான் பிரதிஷ்டை பண்றாங்க. மோசையா சொல்ற 7 நாள் ஆசிரியப்பு கூடாரத்துல காத்துரு. இந்த ஆசிரியப்பு கூடாரத்துல உனக்கு என்னது, உனக்கு ஆசிரியப்பு கூடாரத்துல நீங்க வாசம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி 7 நாளைக்கு சொல்றாரு. இது மூலமா நம்ம என்ன கத்துக்கிறோம் அப்படின்னா, இப்போ என்ன சொல்றாரு, அந்த என்ன பிரமாணத்தை சொல்றாரு அப்படின்னா, இப்போ சீஷர்களை எடுத்துக்கோங்களேன். என்ன பண்ணாங்க, நம்ம அப்போஸ்தலனாகிய பவுல் எடுத்துக்கோங்க. அவர் வந்து என்ன பண்ணுவார், யூதர்கள் அதாவது ஏசப்பாவை சீஷர்கள் என்ன பண்றதுக்காக பிடிக்கிறதுக்காக ரெஸ்டாரண்டோட என்ன பண்ணுவாரு அப்படின்னா, சீஷர்களை தேடி வருவார். தேடி வரும்போது இப்போ வந்து போயிட்டு இருக்கும்போது அவர் என்ன பண்ணுவாரு, இந்த ஏசப்பாவை தரிசிப்பாரு, கணக்கு விடாரோ. அதுக்கப்புறம் வந்து எங்க இருப்பாரா, அந்த வசனத்தை அழகா போட்டிருக்கேன், நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்துல இப்போ வந்து அவன் கண்ணு தெரியாம போயிடுச்சு. அது கண்ணு தெரியாம போன உடனே அடுத்து என்ன பண்ணியாச்சுன்னா, உடனே அதுக்கப்புறம் கைலாக்கெல்லாம் கொடுத்து என்ன பண்ணியாச்சு, உடனே எங்க போறாரு அப்படின்னா ஒரு வீட்டுல இருக்கிறாரு. அப்பதான் அனனியான்ற ஒரு ஊழியக்காரர் போறாரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணப்பட்டிருக்கு, அனனியா போன பிறகு அதுக்கப்புறம் அவளுக்கு சுகமான பிறகு என்ன போட்டிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, உடனே அவன் கண்களின் மீன் செதில்கள் போன்றவைகள் விழுந்தது. அவன் பார்வையடைந்து எழுந்திருந்து ஞானசானம் பெற்றான். 2வது போதனை பண்ணி பலப்பட்டான். சவுல் தமஸ்குவில் உள்ள சீஷருடனே சில நாள் இருந்தாங்க. அப்ப இதுல என்ன சொல்ல வருதாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமஸ்குல இருக்கக்கூடிய சீஷர்களோட சில நாள் இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் தாமதமின்றி கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று ஆலயங்கள்ல பிரசங்கித்தான் அப்படின்னு சொல்லியிருக்கு. இப்போ பாருங்க, என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, முதல்ல என்ன பண்றாரு, அந்த சீஷர்களோடு இருந்தான்னு சொல்றாரு. இதே போல நம்ம யார் எக்ஸாம்பிள் எடுக்கலாம்னா, நம்ம மேல் வீட்டாரில சீஷர்களை ஆண்டவர் என்ன பண்ணுவார், நீங்க போய் காத்துருங்கன்னு சொல்லுவார். அப்போ தடாபுடா ஊழியம் நம்ம என்ன பண்ணக்கூடாது, செய்வது காத்திருப்பு அவசியம். இது வந்து வெறுமனே பிகினிங் ஆஃப் தி மினிஸ்ட்ரி மாத்திரம் கிடையாது. நீங்க மினிஸ்ட்ரிக்கு ஒவ்வொரு மீட்டிங்க்கு போகிற இடைவேளை இருக்கு தெரியுமா. இப்போ எனக்கு வந்து எக்ஸாம்பிளுக்கு சனிக்கிழமை எனக்கு மீட்டிங் இருக்கு அப்படின்னா, நீங்க என்ன பண்ணணும், அந்த வாரம் ஃபுல்லா நம்ம என்ன பண்ணணும், ஆயத்தப்படணும். என்ன சொல்றாரு, நான் 7 நாள் என்ன பண்ண ஆசிரியர் படத்தை விட்டு பிரியாது, ஆசிரியர் படத்துல இரு அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப நாம என்ன பண்ணுவோம்னா, தெய்வ சமூகத்துல நம்ம மீட்டிங் வர்றதுக்கு முன்பதாக நம்ம மீட்டிங்க்கு நடத்த போறீங்களோ அது அல்லது எதுனாலுமே சரி, நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு விரும்புறேன்னா காத்திருக்கணும். ஏன் காத்திருக்கிறோம், காத்திருந்தாதான் கத்து நம்ம மூலமா வெளிப்படுவார். காத்திருக்காம ஊழியம் செய்யக்கூடாது, சுயத்துல ஊழியம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி தேவன் விரும்புவார். அநேகர் இப்ப எப்படி பண்றாங்கன்னா, ஊழியம் செய்யணும் அப்படிங்கிறதுக்காக தேவன் சொன்னதையும் செய்ய மாட்டாங்க, வந்து என்ன காத்தும் இருக்க மாட்டாங்க, ஜெபிக்கவும் மாட்டாங்க. சும்மா ஜெபம் பண்ணிட்டு அந்த மாதிரி போயிடுவாங்க. ஆனா அப்படி இருக்காதபடிக்கு நம்ம என்ன அதுக்காக ஸ்பெஷலா காத்திருந்து நம்ம ஜெபிக்கணும். அது மாத்திரம் இல்ல, ஏன்னா அப்பதான் தேவன் தம்முடைய ஆலோசனை கொடுப்பாங்க, என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அப்படின்ற விஷயத்த கத்திருந்து ஆலோசனை கொடுக்கணும். அதனால சீஷர்கள் காத்திருந்தனால அந்த ஆவியானவர் அவர்களை பெற்றுக்கொண்டு ஆவியானவர் டிரெக்ட் பண்ணுகிற பாட்டு தான் அவங்க போனாங்க. அவங்க சுயத்தை ஈடுபடுத்தி சுய ஊழியம் செய்யல. இப்ப நாமளும் சுய ஊழியம் செய்யக்கூடாது. இது வந்து பிகினிங் ஆஃப் தி மினிஸ்ட்ரி தான் காத்திருக்கணும் போல, அதுக்கப்புறம் காத்திருக்க வேண்டாம்னு நினைக்க கூடாது. ஆரம்பத்தில் எப்படி நம்ம அவரையே பற்றி கொண்டிருந்தோமோ அதே போல கடைசி வரைக்கும் நம்ம ஒவ்வொரு நாளும் பற்றி கொண்டு